எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு. அது நேர்மையின் நிறம், உண்மையின் நிறம், உழைப்பின் நிறம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கேயாவது ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போயிட்டோன்னா, இந்த தேசத்தில் பல இடத்துக்கு பயணிக்கிறோம். யாராவது ஒரு சிவப்பு துண்டு போட்டோ சிவப்பு சட்டையோ போட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஒரு எளிமையான மனிதன் வரான், நம்ம பேசலாம், நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். சக மனிதர்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு அந்த காலத்தில். இந்த சிவப்பு தான் பல இடத்துல தாங்கி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்தே சிவப்புன்னா ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா காங்கிரஸ், அவர் ஒரு காந்தியவாதி. எங்கள் மாமா கம்யூனிஸ்ட், எங்கள் அம்மாவுடைய சகோதரர். எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லாரும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் எங்கள் மாமா பார்த்தா ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க, எந்திரிப்பாங்க, வருவாங்க, போவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை மதிக்கவே மாட்டார். அவன் கிடக்கிறான்கிட்டே இருப்பார். இப்போது ஊரில் ஒரு சின்ன ஜாதி கலவரம் நடக்குது. ஒரே பரபரப்பாக இருக்காங்க. யாரும் எந்த திசைக்கும் போக முடியாது. காவல்துறை வராங்க. காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க. அதில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சேத்தூர் பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்லப்பிள்ளை ஐயா, இப்பவும் 98 வயசு ஆகுது. இன்னும் அந்த சிங்கம் அப்படியே தான் இருக்கு. எல்லோரும் கூடியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் இருக்காரு. அவர் சைக்கிளில் இறங்கினார். ஒரு சிவப்பு துண்டு போட்டு ஒரு 6 அடி உயரத்தில் அவர் சைக்கிளில் இறங்கினா எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நின்ட்டார். அண்ணே வாங்கண்ணே அப்படின்னாரு. அப்போ இன்னும் கூடுதல் அன்பாச்சு. அந்த பயணம் ஆரம்பிச்சுது. பள்ளியில் படிக்கும்போதும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் வேறு வேறு தளத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சுற்றும்போது ஒரு மகிழ்ச்சி தரும். கல்லூரிக்கு போனோம். கல்லூரிக்கு போனால் அண்ணன் என்னை வழி நடத்தியவர் அவர் தான். அண்ணனை சந்திக்கிறோம். நிறைய இடங்களுக்கு கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போவார். மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயாவை பார்க்க போனதாக இருக்கட்டும், மேலாண்மை நாடு போவோம் சைக்கிளில். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு விருதுநகருக்கு போனோம் ஒரு முறை. அப்புறம் இந்த ஐயா எஸ்ஏபி ஐயா அவங்கள பார்க்குறதுக்கு போனோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளுமைகளை சந்திக்கும் போதும் அது ரொம்ப அன்போடு. இப்போ கூட நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன், படிச்சியா அப்படின்னாங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மைப்பட்டு தான் சொல்லுவேன். படிக்கலை, படி, அவனை வச்சிருக்கேன் பத்திரமா, நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அன்பு இருக்குல்ல, அது நம்மளை அடுத்தடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கல்லூரி முடிச்சாச்சு, சென்னை போயாச்சு. சென்னை போய் இறங்கினாலும் அங்கேயும் இந்த மாதிரி தோழர்களை சந்திக்கிறேன். இந்த உட்கார்ந்துருக்காங்க ரோகிணிமா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனி, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனினே போயிட்டு இருப்பாங்க. இப்போவும் கையில் ஒரு வாச்சாத்தி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை. அந்த பயணம் போயிட்டே இருக்கு. எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு. அங்கே தலைமை தாங்கியவர் மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாசு அவர்கள். எல்லாரும் டீ வாங்குறதுக்காக வரிசையில் நிற்கிறோம். எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. சிஎம், ஆமாம் சிஎம், வெஸ்ட் பெங்கால் சிஎம், ஆமாம் சிஎம். அப்போ அவரை பார்க்குறேன், அவரோட பேசுகிறேன். ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்காந்து பேசியிருந்தாங்க. அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு. கடந்து வந்தோம். இயக்குநர்களை சந்திக்கும் போது எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல், அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு, சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சங்கத்தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம். தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம், அது வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. விடுதலை பண்ணும்போது, வட சென்னை பண்ணும்போது, ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது. அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன். படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர்கிட்ட சொல்கிறேன், சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னா. என் நண்பர் தான் அப்படின்னார். நண்பரா?
அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையா அப்படின்னா அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன். இவர் இந்த சமூகத்தை பார்க்கறது பேசுறது இது வேற ஒரு தளமா இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கத்துக்கிறோம். இப்படி இப்ப வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்ப வரைக்கும் அப்படியே அந்த இருக பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்க துறையில் இருக்க ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய இயக்குநர்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது. இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது. திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர். திருமூலர் எப்ப எழுதினாருன்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது. அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ள போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது, வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட தத்துவம். அப்ப கம்யூனிஸ்ட்னா யார்? ஒரு பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும்? ஒரு காற்று மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும், எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட். அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையே. அப்படிதான் நான் பார்க்கிறேன். என்ன ஒண்ணு, இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும். ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும், திருட்டுத்தனம் பண்றவனுக்கு ஒரு பீதி வரும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம். அதுல இது ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஒரு ஒரு காட்சியில ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போறோம் அப்படின்னா எனக்கு சிவப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும். அந்த சிவப்பு சட்டையை போட்டுட்டு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடுறது அப்படிம்பாங்க. இப்போ வரைக்கும் நான் அப்படிதான். இப்போ அடுத்து பண்ண போற கதையிலையும் இந்த 2 சீனுக்கு சிவப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா அவன் தான் எடுத்து வச்சிருக்கோம். இப்படிதான் பயணம் போயிட்டு இருக்கு. எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்குன்னு நம்புறவன் நான். அதை இன்னும் நம்புறேன். ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு, இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. தீல நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது. தீ தான். அது ஒன்னா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புறவன் நான். அதை கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட, அதாவது நம் தோழர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான். அதை இந்த மேடையிலும் வைக்கிறேன். ஒன்று சேருவோம், பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். இதுல இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றதெல்லாம் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. தீ தான். வெல்லட்டும், வெல்வோம். நியாயத்துக்கு வளர்ந்துருக்காரு. நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சமுத்திரக்கனி அவர்கள் பேசுகிற போது சிகப்புனாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. தேகம் அடிபட்டாலும் தேசம் அடிபட்டாலும் முதலிலே வருவது சிவப்பு தான் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதே போல் இன்னொன்று சொன்னார், கடவுளும் கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான்னார். அது சரிதான். நான் 2 பேருமே உண்டியல் வச்சிருக்காங்க பாருங்க. அதை விட சிறப்பு என்னன்னா 2 பேருமே உண்டியல் விழுந்த காசை தாங்க எடுத்துக்கிறது இல்லை. கடவுளும் அந்த உண்டியல் காசை அவர் எடுத்துக்கிறது இல்லை. நம்மளும் அடிச்சு அடுத்தவங்கள்ட்ட நோட்டீஸ் அடிக்க, மைக் வைக்க. எனவே அவர் கடவுளும் கம்யூனிஸ்டுகளையும் ஒப்புமைப்படுத்தி சொன்னதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இப்பொழுது ஒரு நூல் வெளியீடு. நம்முடைய சேகுவேரா அவர்கள் குறித்து ஜான் லீ ஆண்டர்சன் எழுதிய சேகுவேரா ஒரு போராளியின் வாழ்க்கை என்கிற புத்தகத்தை நம்முடைய பெருமரியாதைக்குரிய தோழர் ஜே தீபலட்சுமி அவர்கள் 2 தொகுதிகளாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான வெளியீட்டு விழா நடத்தப்பட்டு அந்த புத்தகங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்ட நிலையில் இப்பொழுது மக்கள் பதிப்பாக பாரதி புத்தகாலயம் மீண்டும் வெளியிட்டிருக்கிறது. 600 ரூபாய் விலையில் நம்முடைய பாரதி புத்தகாலயத்தினுடைய அரங்கில் அது நமக்கு கிடைக்கிறது. அந்த நூலை மரியாதைக்குரிய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் வெளியிட இயக்குனர் வெற்றி மாறன் அவர்கள்
அந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள். இங்கே நம்முடைய மொழிபெயர்ப்பாளர் தீபலட்சுமி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் பாரதி புத்தகாலயம் நாகராஜன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். சமுத்திரக்கனி அவர்கள் வெளியிட வெற்றி மாறன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இந்த நூலை மொழிபெயர்த்த அன்பு தெரியாம பொன்னாடைன்னு சொல்லிட்டேன். இந்த அகலத்துக்கு நம்மளை தவிர வேணும் துணி போடவே மாட்டாங்க. நம்முடைய அன்பு தோழர் தீபலட்சுமி அவர்களுக்கு தனித்த அடையாளங்கள் நிறைய உண்டு. ஒரு சொன்னவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிடிக்குமா? இருந்தாலும் நம்முடைய இயக்கத்தால் வளர்க்கப்பட்ட எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய மகள் நம்முடைய அன்பு தோழர் தீபலட்சுமி என்பது நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொன்னேன். நம்முடைய ஜேகே அவர்கள் நம்முடைய மிகச்சிறந்த எழுத்தாளர், ஜனசக்தி அலுவலகத்திலே வளர்க்கப்பட்ட மிகச்சிறந்த மக்கள் எழுத்தாளர். அவருடைய மகள் நம்மோடு இருக்கிறார். ஜேகேவும் நம்மோடு இருந்தார், தீபாவும் நம்மோடு இருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் மட்டும், ஒரு கேள்வியும் கூட வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட சார்ட் மைக்கு கொடுங்க. நீங்கள் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய பட்டறையில் பார்க்கப்பட்ட ஒரு அருமையான கலைஞர். அவரை பற்றிய உங்களுடைய கருத்தை, பதிவை நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா பாலு மகேந்திரா சாரோட நான் ஒர்க் பண்ணலனாலும் நான் படம் எடுத்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு சினிமாவில் எனக்கு இருக்கிற ஒரு தேடல், சினிமாவினுடைய மாணவனாக நான் இருக்கிறதுக்கு சமூகத்தோட எனக்கு இருக்கிற ஒரு அந்த தேடலும் அந்த தொடர்பும் இங்கே இருக்கிற சில இன்ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற கோபமும் அது எல்லாமும் பாலு மகேந்திரா சாருடன் நான் இருந்ததால தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது பாலு மகேந்திரா சாரால தான். ஆடுகளம் சாரோட படம், அது மதுரை தான் களம். மதுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் கூட மதுரையை அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போது நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். அவர் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னாரு. அவர் நான் 2 கேள்வி கேட்குறேன்னாரு. கேட்க தொடங்கி இருக்கிற ஸ்டைலை பார்த்தா 2ல் முடிகிற மாதிரி தெரியல. ஓகே, எனக்கு மதுரை அந்த நான் இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு அந்த மக்கள் தான். அவங்களோட உரிமையாக அன்பு செலுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறமா சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. இது சாப்பிடுவீங்களா, அது சாப்பிடுவீங்களா, உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க, அது வேணுமா, இது வேணும், எல்லாம் கேட்டு அது நம்மளை அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். நான் இங்கே ஒரு படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் இங்கே இருந்தேன். அது காரணம் அந்த படத்தினுடைய டிமாண்ட் இல்லை,
இந்த இந்த ஊரினுடைய தன்மை தான் நினைக்கிறேன் நான். அசுரன் படத்தை பற்றி அடுத்து ஒரு கேள்விதான். நீட் எக்ஸாம் மாதிரி சார் பயப்படுறாரு. அதுக்கெல்லாம் பயந்து தானே ஆகணும். அதுக்கு தான் உங்களை கூட்டு வந்தோம். நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும். அசுரன் அந்த படத்தை பற்றி 2 வார்த்தை. நீங்க உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். படத்தை பத்தி ஏதாவது ஒரு அதுல வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு, வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு. ஆமா, எங்களுக்கு தெரியும். ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. இல்ல பொதுவா நாவலை திரைப்படமாக்குறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். நீங்க எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய வெக்கை திரைப்படத்தை தான், ஆனா வெக்கை நாங்களும் படிச்சிருக்கோம். ஆனா அது இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு அது டிராவல் பண்ணதே. ஒரு நாவலை படமாக்குகிற பொழுது, திரைப்படமாக்குகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்ன? அது திரும்ப பாலுமகேந்திரா சார் கிட்ட தான் போனோம். பாலுமகேந்திரா சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாவலை படமா எடுக்கிற அப்படின்னா நீ முதல்ல பண்ண வேண்டிய next year that'll be me. Stop, gotta play, I drive to perfection, yeah, I bet you know the way I strive. I'm on the edge out of the ordinary, heading for the prize like boom, I'm in the stars, and I know it cause it feels right. Can you see me shine? True colors, do you feel I will never be ordinary. Introducing the all-new Motorola Edge 60 Fusion. Edge out the ordinary. Hello Moto. It's a company that has created wealth for investors. It's created a lot of respect for clients. It's created a lot of fear among competitors, and it's a company that has created a lot of awe amongst all the other corporates as well. Yes, we are talking about Fevicol ka jod Pidilite, and who better than the outgoing MD and the incoming MD to join us? Bharat Puri, a legend, and Sudhanshu Vats, a legend in the making, if one must. Thank you so much, gentlemen, for agreeing to do this. 40 years in the industry, you've had a couple of decades as well. What a moment this is. Absolutely. It's just time passes much more quickly than you think it does. But yes, it's a time to look back, but also, as I always believe, look forward. So what are you looking forward to right now? I will obviously continue to be involved with the corporate sector. I'll continue to be involved with Pidilite itself, but in a advisory, just seeing that we're on the right course and just gently whispering in Sudhanshu's ear on what needs to be done. But outside that, I'm on a couple of boards, and of course one is a constant learner, so there is much on the plate. My wife, of course, believes that, listen, when you have that free time and I see more of you, I'll really believe that you have moved on. But I think I will. That's for you. How about you? 10% volume growth year on year with 20 to 24% margin band, growth categories, core categories, and pioneer categories.
பாரு. அம்மா அம்மா அவங்க ஓட்டாட்ட வந்து தகராறு பண்றாங்கம்மா. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா உசுரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்கம்மா. அம்மா அதோ ஏட்டையா இருக்கார்ல அவரை போய் பாக்குறீங்களா? பாரு. ஐயா ஐயா கூப்பிடுறேங்க ஐயா. ஐயா ஐயா அவங்க ஊட்டம்ல வந்து தகராறு பண்றாங்க ஐயா. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா உசுரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க ஐயா. எவங்க? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே அவங்க தாயா. அந்த பொட்டிக்கிற தகராளு? ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. அதான் கூப்பிட்டு விசாரிக்கிறோம்னு சொன்னோம்ல, விசாரிப்போம். ஐயா அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு என் மவன் வண்டியை மறிச்சு காத்த பிடிக்க விட்டானுங்கய்யா. எப்ப? வண்டிக்கு தவணை வாங்கிக்கினேன் வண்டியில கட்டி ஏத்தாந்தானுங்க. அப்பதான். அதான் எப்ப? இன்னைக்கு காத்தாலைங்கய்யா, காத்தால. என்ன வண்டி? டிவிஎஸ் 50. ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டாரா? ஐயா பேச வராதுங்க. பேச வராது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அன்னைக்கு இவர் வரலையா? இல்லையா, என் வீட்டுக்காரர் தான் வந்துச்சு. அவர் ஏன் வரல? அது உடம்பு முடியாம வீட்டுல பத்து இருக்குதுங்கய்யா. சாமி கண்ணு, யோ சாமி கண்ணு, இவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னு விசாரிச்சியா? அந்த பொட்டி கடைக்காரர் தகராறுனா அது போயிருந்தா அந்த கடை பூட்டி இருந்தது. ஆமாங்கய்யா, அந்த தகராறுக்கு அப்புறம் கடையை திறக்கவே இல்லை, பூட்டியா இருக்குது. பூட்டியா இருக்குதா? ஆமாங்க. சரி நீங்க அப்படி போய் இருங்க, கூப்பிடுறேன். ஐயா அது வந்து போங்கம்மா, கூப்பிடுறேன். தம்பி போப்ப. ஓ சாமி கண்ணு வாயா, வாயா இங்க. யோ என்ன நினைச்சுக்கிற அந்த ஆளு? சும்மா போகணுன்ற ஐடியாவே அந்த ஆளுகிட்ட இல்லையா? இன்னைக்கு காத்தால அந்த வாயிலா புள்ளைய புடிச்சு அடிச்சிருக்கிறானுங்க. ஏன் நினைச்சிருக்கிறானுங்க? பாரு, அந்த அம்மாக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட உண்மையிலேயே SC/ST/POA ஆக்ட்ல போடணும். நான் தான் போனா போதே சுமூகமா போலான்னு விட்டுட்டேன். ஆமா அவனுங்க ரொம்ப தான் ஆடுறானுங்க. இதே மாதிரி ஆடினானுங்கன்னு வெயி, அவனை கண்டிப்பா SC/ST/PO ஆக்ட் தான் உள்ள கலிதாத்தின்னு. ஆமா சொல்லிட்டேன் சார். அப்ப நீங்க இந்த கம்ப்ளைண்ட SC/ST/PO ஆக்ட்ல எழுதலையா? அதையாமா நீ கேக்குற? சார், நான் TNPSC Group 1 எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கேன். அதுல மனித உரிமைகள் ஒரு முக்கியமான சாப்டர். SC/ST சம்பந்தமான நிறைய கேஸ் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை வன்கொடுமை தொடர்பா வர பல புகார்களை தீண்டாமை வன்கொடுமை தடை சட்டத்துக்கு கீழே பதிவு பண்றதே கிடையாது. அது அப்படியே ஆரம்ப நிலையிலே திசை திருப்பி விட்டுறாங்க, தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்டேஷன்லயே அது நடக்குமா சார்? நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 7 மாசம் ஆகுது. 7 மாசம் தானே ஆகுது. பாருப்பா, போ தெரிஞ்சுப்ப. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஆரம்பத்துல வீராப்பா தான் பேசுவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போற ஸ்டேஜ்ல காசு கீச வாங்கிட்டு அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. நாம தான் விரல சூப்பிக்கிட்டு நிக்கணும். எங்களுக்கு தெரியாத SC/ST/PO ஆக்டா பாடம் எடுக்கும் சார். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசி ஆகி கை கோத்துக்கும் போது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த கம்ப்ளைண்ட் நாம தானே சார் கரெக்டா ஃபைல் பண்ணணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. அதே நேரத்துல ஒரு ஊர்ல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரதுக்கு நாமளே காரணம் எடுக்கூடாதுல்ல. சார், டீ எடுத்துட்டுமா சார்? மெதுவடா, மசாலாடா, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, நீங்க அடிக்கடி கேட்பீங்க கஜூர், எல்லாம் சூடா இருக்கு சார். உங்க எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருவேன். போய் டீ எடுத்துருவா போ. என்ன சார், டீ மட்டும் போதுமா? ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க சார். போதும் கூட. எத்தனை டீ சார்? தலையே நீனு போ. சார் நல்லா இன்டர்ன் சார், எல்லாரும் ஒரு தலை தான் சார். இது டீ எடுத்துட்டு வந்துடுறேன் சார். டீ கடைக்காரனுக்கு கொழுப்ப பாத்தீங்களா? அத சொல்லு பா, அத பேசி அனுப்பி விடுங்கப்பா. என்னன்னு
இங்க போங்கம்மா, வாமா இங்க. வீட்டுக்கு போங்க, ஆள் அமிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றேன். நீ கிளம்புங்க. ஐயா ஐயா ஐயா, வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. மேடம் வந்திருக்காங்க. ஐயா இல்லைங்க, ஊட்டாட்ட வந்து தகராறு பண்றாங்க. அடி இல்ல அவன் ரூம்ல ஒரு ஃபேன் கூட ஓடல. மேடம் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, எலக்ட்ரிஷியன் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாரு. நாளைக்கு சரி பண்ணிட்டு வருவேன். ஏட்டையா அம்மா, எங்க இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? கோர்ட்டுக்கு போயிருக்காருமா. ஜிடி மா, ஜெனரல் டைரி. எம்மா எம்மா எம்மா, அவங்க ஊட்டாண்ட நான் தான் விசாரிக்கிறேன். அதான் ஐயா ஆர்டர் அனுப்பி விசாரிக்கிறாங்கல்ல, கிளம்புங்க. ஐயா ஐயா, வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்குதுங்கய்யா. ஊட்டாண்ட வந்து தகராறு பண்ணு. ஊட்டிக்கிட்டு கிளம்புறீங்க. ஐயா ஐயா ஐயா, ஏனையாங்க சத்தம்? இந்த விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்படி வாங்க வாங்க, இப்படி வாங்கம்மா, பயப்படாம வாங்க, இங்க வாங்க. சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஆமா, அவங்க ஊட்டாண்ட வந்து தகராறு பண்றாங்கம்மா. கம்ப்ளைண்ட் குட்ட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலனா உசுரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு போறாங்கம்மா. என்ன கம்ப்ளைண்ட்? யாரு மிரட்டுறது? ஏட்டையா, என்னங்க கம்ப்ளைண்ட் இது? அது ஏதோ அடிதடி தகராறுங்கம்மா. அவங்க ஊர்ல பலசரக்கு கடையில சரக்கு வாங்கும்போது தள்ளுமுள்ள ஆயிட்டு இருக்கும் போல. கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னோமா, அந்த கடைக்காரன் கடையை முட்டை எங்க போயிட்டுக்கிறாமா. அந்த கடைக்காரன் ஒண்ணு அடிச்சானாமா? அந்த கடைக்காரன் எதுவும் பண்ணலீங்கம்மா. மேல தெரு மாதுளை பாடியாரத்தை எட்டி உதச்சிட்டாருங்க. யார? என்னையே தாம்மா. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்ப புருஷன் அடிச்சாங்கன்னு சொன்னேன். இப்ப நம்ம அப்படி மாத்தி பேசுறேன். ஆமாங்க, என்னை எட்டி உதச்சிட்டாரு. அதுக்கு தான் என் வீட்டுக்காரு, ஏயா கட்டின பொம்பளையே என் கண்ணு முன்னாடியே எட்டி உதைக்கிறியான்னு குறுக்க மறிச்சு தடுத்தாரு. அவ்வளவுதான். ஏண்டா சாதி கெட்ட நாய, உனக்கு அவ்வளவு ஆகாரமாடான்னு சொல்லி அங்க முட்டை கொடுக்கறதுக்கு வச்சிருந்த கட்டை எடுத்து அட்டி அடின்னு அடிச்சுட்டாருங்கம்மா. தடுக்க வந்து கடைக்காரரே அடிக்க போயிட்டாரு. பெரிய கும்ப குடி போச்சு. அப்புறம் அந்த ஆளோட மருமகக்காரன் தான் வந்து அந்த ஆளை இஸ்துக்குன்னு போனான். என்னன்னு சொன்னாங்க உன்ன? சாதி கெட்ட நாய, சக்கிலி நாய, செத்த மாட்ட துன்ற உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆங்கரமான சொல்லுது. ஓ வீட்டுக்காரு என்ன பண்ணாருங்கிறதுக்காக அப்படி அடிச்சாங்க? எங்க வீட்டு பொம்பளைய ஏன் எட்டி வச்சேன்னு அவரு கைய புடிச்சு மறைச்சு கேட்டாருமா. ஓ வீட்டுக்காரன் அவர் கைய புடிச்சானா? என்னதான் என்னதான்? ஏட்டையா, அந்த அம்மாவோட கம்ப்ளைண்ட் எடுங்க. எடுங்க. எதுக்குமா இருந்தாலும் ஒன்ன எட்டி உதைச்சாரு? அவர் எட்டி உதைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஏம்மா, ஒண்ணுமே பண்ணலைங்கம்மா. அந்த பொட்டி கடையில என் வீட்டுக்காருக்கு ஒரு பட்கட்டு வீடியோ, எனக்கு ஒரு சேர் வெத்தலைய வாங்கின்னு கொஞ்சம் சுண்ணாம்பு கேட்டேன். சுண்ணாம்பு டப்பா அந்த பக்கம் இருக்குது, போய் எடுத்துக்கொண்டாரு. சுண்ணாம்பு டப்பாவை மறைச்சா மாதிரி மாதுளை பாடியார் நின்று இருந்தாரு. ஐயா கொஞ்சம் நவுந்துக்கோங்க, சுண்ணாம்பு எடுத்துக்கிறேன்னு போய் எடுத்தம்மா. எப்படின்னே தெரியல, என் கையை அந்த ஆள் மேல பட்டுச்சுமா. அவ்வளவுதான். ஏதோ வெறி வந்தா மாதிரி, ஏண்டி சக்கிலி முட்டை, உனக்கு கண்டு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன எட்டி உதச்சிட்டாருங்கம்மா. உன் பேர் என்னம்மா? மறி குழந்தைங்க, மறி குழந்தை. உன் வீட்டுக்கார் பேரு? சின்னப்ப. சின்னப்பனா சென்னப்பனா? சின்னப்பமா. ஐயா இங்க பாருங்க, சென்னப்பன்னு எழுதி வச்சிருக்கீங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? புகழேந்திங்க. பேச வர ஓ சாதியை சொல்லி திட்டினாங்களாமா? ஆமாமா, சாதி பேரை சொல்லி திட்டினாங்கன்னு அன்னைக்கு ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே ஐயா கிட்ட அடிச்சாங்களா? ஆமாமா. காயப்பட்டுச்சா? ஆமாமா, என் வீட்டுக்கார கால பெரிய அடி. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வரும்போது எப்படியோ நொண்டி நொண்டி சமாளிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். வீட்டுக்கு போய் உப்பு மஞ்சள் அரைச்சி 10 போட்டு விட்டோமா. கனால் பார்த்தா கால் போத நீங்க போச்சு. இப்ப நடக்க கூட முடியாது, பட்டபடியே. ஆஸ்பத்திரி போகலையா? நாளைக்கு தான் போகணும். சரி, இந்த கம்ப்ளைண்ட் உங்களை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறது யாரு? எல்லாம் அந்த மாதுளை பாடி இருக்காருல்ல, அவரோட பங்காளி தான். பேரு ராஜசேகர். கூட்டு ரோட்ல தான் உரக்கடை வச்சுக்கிறாருமா. இன்னைக்கு அம்மாவா வண்டிய மறிச்சு அவன் மெடிய புடிச்சிட்டாருங்கம்மா. அடிச்சாங்களா? ஐயா அடிச்சாங்களா? தம்பி அவனை அடிச்சாங்களா?
பாருங்க. அவங்க 2 பேருக்கு டீ கொடு. மேடம் இது உங்களுக்கு போற டீ மேடம். நீங்க குடிங்க, அவங்க வேற எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல குடுப்பா. மேடம் இது உங்களுக்கு குடு அண்ணா. சார் டீ சார். சார் டீ. மேடம் டீ மேடம். மேடம் டீ. சார் டீ சார். ஏய் அந்த டீய எனக்கு கொடு. ஏட்டையா இப்படி வாங்க. வாங்க. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இது எஸ்சி எஸ்டி பிஓஏ ஆக்ட்ல வரணும். கம்ப்ளைண்ட் வந்தோட எனக்கு ரெஃபர் பண்ணிருக்கணும். நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். நீங்க ஏதோ சாதாரண அடித்தடி கேஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அன்னைக்கு அவங்க அவ்வளவு தெளிவா சொல்லலீங்களேம்மா. என்னன்னு சொல்லி திட்டினாங்கன்னு நீங்க தானங்க கேட்கணும். நீங்க ஏதோ பெட்டிஷன் கொடுத்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. உதச்சாங்க, கட்டையால் அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல. அடிப்பட்டவங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கணும். என்ன பண்ணாரு இன்ஸ்பெக்டர்? எங்க அவரே? அதான் மாமா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சரி, இந்த கேஸ் மேல நீங்க இன்னும் வேற என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சொல்றேன். அந்த கடைக்காரரை பார்க்கலாம்னு அந்த பொட்டி கடைக்கு போயிருந்தேங்கம்மா. கடை பூட்டி இருந்தது. கடை பூட்டிட்டு வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நம்பர் வாங்கி அந்த மாதளம்பாடியார்ட்ட பேசினேம்மா. கோர்ட்டுக்கு கூட ஸ்டேஷனுக்கு கூட வர சொன்னாங்கம்மா. ஆனா அவர் ஏதோ விசேஷமா வெளில போயிருக்கிறதாவும் வர 2-3 நாள் ஆகும்னு சொல்லி. அவரை எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க? ஓ, சமாதானம் பேசவா? ஆமாங்க. சமாதானம் பேசி ஊருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலாம்ட்டு. உபகாரம் இல்லங்கம்மா, இப்ப ஊரு இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனையை கொண்டு போனோம்னா ஊரு 2 பட்டு போயிடும். அதான் சமாதானம். ஏற்கனவே ஊரு சேரின்னு ஊரு 2 பட்டு தானையா இருக்கு. தீண்டாமை வன்கொடுமை தடை சட்டமே 2000 வரும் ஒன்னாக்கிறதுக்கான சட்டம் தானையா. இந்த கேஸை நீ ஃபைல் பண்றதால ஒன்னும் குடிமுடிக்க போயிடாது. யோ கான்ஸ்டபிள், உண்மையிலேயே நீ உபகாரம் பண்ணல, உபத்திரவம் தான் பண்ணிருக்க. ஏடையா வாங்க நீ கேட்டால் அந்த லேட்டா? இந்த கம்ப்ளைண்ட் மேல உங்களை என்கொயரி பண்ண சொல்லி யார் சொன்னது? இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, தீண்டாமை வன்கொடுமைக்கு கீழே வர எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் என்ன மாதிரி ரேங்க்ல உள்ள ஒரு டிஎஸ்பி தான் என்கொயரி ஆபீசரா இருக்க முடியும். அது யாருங்கறத எஸ்பி முடிவு பண்ணுவாரு. தெரியுமா? தெரியுமா? அந்த புல்லாண்டானோட சொந்தக்காரங்க யாரோ அந்த கிராமத்துல இருக்காங்க போல. ஒரு ஆர்வக்கோளாறு அப்படி போறாரு. உங்க பார்வையில இவர் பண்ணது ஆர்வக்கோளாறு அப்படிதானே? இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்தை எதிர்த்தரப்பாளங்களுக்கு போய் சொன்னது நம்ம கான்ஸ்டபிள் தான். இந்த ஆள் போய் சொன்னதாலதான் அவங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி இவங்களை ஆளை வச்சு மிரட்டி இருக்காங்க. இப்படி போட்டு கொடுத்ததா ஆர்வக்கோளாறுல பண்ணாதானா? இல்லம்மா. சரி இருக்கட்டும். திட்டுனா ஒரு செக்ஷன், அடிச்சா இன்னொரு செக்ஷன். கட்டையால் அடிச்சா ஆயுதம் கொண்டு தாக்குறதுன்னு அர்த்தம். அடிப்பட்டவங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரிலீஃப் ஃபண்ட் உண்டு, நிவாரண தொகை. பணம்யா பணம், அது அவங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கணும். இதோ பாருங்க, எஸ்சி எஸ்டி பிஓஏ கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட் வந்த உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிரணும். அதை விட்டுட்டு இந்த என்கொயரி புண்ணாக்க நீங்க ஒண்ணும் வெட்ட வேண்டியது, அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். இதுதான் சட்டம், புரியுதா? வாங்க திருத்தி எழுது. எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட தெளிவா கேட்டு வாங்கி எழுதுங்க. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே எழுதுங்க. அவங்க சாதியை சொல்லி திட்டினது, காலால எட்டி உழைச்சது, அவங்க புருஷனை கட்டையால் அடிச்சது, எல்லாத்தையும் தெளிவா எழுது. அம்மா ஒரு நிமிஷம் அப்படி வாங்கம்மா. உங்க புருஷனை எதால அடிச்சாங்க? கட்டையால அடிச்சாங்க. கட்டையாலனா இந்த பொட்டி
பொட்டி கடை பங்கு கதவை முட்டை கொடுக்கறதுக்கு 2 கட்டை வச்சு அதுல ஒரு கட்டை எடுத்து அடிச்சிட்டாரு. நல்ல பெரிய கட்டையா இருக்கும்ல அது? ஆமா. போன் பிராக்சர் டாக்டர் சர்டிஃபை பண்ணா அது வேற செக்ஷன். அந்த பையன் வண்டியில காத்த பிடிங்கி விட்டான்ல, அவன் மேல 2 செக்ஷனை போடுங்க. அவன் வாயில மண்ணள்ளி போட்டது, அவன் உயிர்நிலைய கசக்குனது, இதெல்லாம் அட்டெம்ப்ட் மர்டர். அந்த செக்ஷன்ல போடுங்க. எல்லாத்தையும் தெளிவா திருத்தி இப்பவே எழுதுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த வீட்டுக்கு 2 போலீஸ காவல் போடுங்க. அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்பவே எஸ்பி ஆபீஸ் போய் சேரணும். இப்பவே எஃப்ஐஆர் எஸ்பி ஆபீஸ் போய் சேரணும். எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், சாதி விஷயத்தை இழுக்காத, சாதி விஷயத்தை இழுக்காத, பிரச்சனை பெருசாயிடும் சொன்னேன்ல. இப்ப பாத்தியா, அந்த மாதளம்பாடி யாரா அவங்க பங்காளி வேற எல்லாரையும் கேச போட்டு உள்ள தள்ள போறாங்க. இப்படி ஊரை 2 பண்ணிட்டீங்களே. யா ஏற்கனவே ஊரு சேரின்னு ஊரு 2 பட்டு தாயா இருக்கு. ஏம்மா இப்படி ஊரோட அமைதியை குலைச்சு விட்டியம்மா? ஊரோட நாங்க ஊரு குளத்துல குளிக்காத, ஊரு கிணத்துல தண்ணி கொள்ளாதன்னு எங்களை சொல்றப்பல ஊர் அமைதி கொலையிலையா? தீட்டு போட்டுடும் உங்க சகவாசல அத்தோட இருக்கட்டும் எங்களை ஒதுக்கி வைக்கிறப்பல ஊர் அமைதி கொலையில. கோயிலுக்குள்ள வராத, ஆடு வளர்க்காத, மீன் பிடிக்காத, 1008 அழுப்பு பண்றப்பல ஊர் அமைதி கொலையில இல்ல. எங்களுக்கு ஏதாவதுனா நாங்க வாயை திறந்து கேட்டக்கூடாது, எங்களுக்கு இருக்கிற நியாயத்தை கேட்டக்கூடாது. அப்படியே கேட்டா இந்த ஊரோட அமைதி கொலையா கொலையட்டுங்க. ஏம்மா எல்லாரும் ஒரே ஊர்ல தானே இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிச்சுப்பீங்க? என்னையா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அந்த மாதள பாடையாரோட தங்கச்சி நானு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சோம். தங்கச்சியோட பட்சலாச்சு, நாளைக்கு ஒருத்தர் மூச்சுல ஒருத்தர் எப்படி மூச்சுக்கிறதுன்னு என்ன 8 ஒதுக்கிறதுக்கு முன்னாடி அதனால யோசிக்கவே இல்லையா? ஒரே ஊர்ல தானே இருக்கிறோம், ஒருத்தர் மூச்சுல ஒருத்தர் எப்படி மூச்சுக்கிறதுன்னு என் வீட்டுக்கார அம்மா பெரிய கட்டையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் நினைச்சு கூட பாக்கலையா? அந்த பழகம் ஜெயிலுக்கு போகணும், அப்பதான் புத்தி வரும். ஜனங்களுக்கு அப்பதான் பயம் இருக்கும், அதான் நியாயம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்த இந்த நியாயத்தை பேச வேண்டான்றீங்களா? இந்த நியாயத்தெல்லாம் பேசி என்ன போதுன்னு முன்னமே தெரிஞ்சதுனாலதான் வேண்டாம். என் புள்ள பிறக்கும் போதே வாய் பேச முடியாம பிறந்து தொலைச்சிச்சு. இப்ப என்னைய பேச வேண்டான்றீங்களா? நீங்க பேசணும், வாயை திறந்து பேசணும், யாருக்கோ பயப்படாம பேசணும், உரத்து பேசணும், உங்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகளை பேசணும், இங்க நடக்கிற அநியாயங்களை பேசணும். தீண்டாமை வன்கொடுமைக்கு கீழே நடக்கிற குற்றங்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார்களா வர்றதே இல்லை. ஒரு 100 குற்றம் நடக்குதுன்னா அதுல 10 குற்றங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார்களா வருது. அந்த 10 குற்றங்கள்ல 1-2 கூட தண்டனை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு போறதில்லை. இதுக்கு பல காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இதை இப்படியே அனுமதிக்க முடியாது. எல்லா குற்றங்களும் போலீஸுக்கு தெரியப்படுத்தப்படணும். அந்த குற்றங்கள் சட்டப்படி விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படணும். குற்றங்கள் தண்டிக்கப்படுகிற போதுதான் குற்றங்கள் நடைபெறுவது குறையும். தீண்டாமை வன்கொடுமை ஒழியணும், தீண்டாமை ஒழியணும். அப்பதான் இந்த ஊரு சேரிங்கிற பிரிவினைகளும் ஒழியும். உண்மையிலேயே தீண்டாமை வன்கொடுமை தடை சட்டம் 2ஆ இருக்க ஊரை 1ஆக்கிறதுக்கான சட்டம் தான். அம்மா, உங்க வீட்டுக்கு 2 போலீஸ காவல் போட சொல்லிருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்படாம போயிட்டு வாங்க. நாங்க பாத்து நன்றி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க பண்ண வேலைக்கு உங்களை இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணிடலாம். என்ன கிடைக்குமா? இல்ல வேணாம். ஐயா ஐயா ஐயா, சுடுகாட்டுக்கு போக வழிய விடாம ஊர்காரங்க தகராறு பண்றாங்க ஐயா. எங்க ஆளுங்க போனத்தான் நடு ரோட்ல இறக்கி வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம நிக்கிறாங்க ஐயா. எங்க அது? பழையூர் கிராமம் ஏத்த கூட்டோடமா. ஏட்டையா எங்க அது? எனக்கு தெரியுமா அந்த ஸ்பாட்? இந்த புதுசா ஃப்ளைஓவர் கட்டுறாங்களே, அதுல லெஃப்ட்ல ஒரு 2 கிலோமீட்டர் போனா அந்த ஊர் வந்துருமா. அந்த ஊர்ல எப்பவும் இதே கம்ப்ளைண்ட் தாமா. சரி சீக்கிரம் அந்த ஸ்பாட்டுக்கு போங்க.
அம்மாடியோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ மூங்கி இரண்டு முன்பளச்சு முத மூங்கிய பின்பளச்சு மூங்கி இரண்டு முன்பளச்சு அம்மாடியோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ ஆத்தாடியோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ பாலு ஒழுக தீபம் போட்டு பறக்க பறக்க திரிய போட்டு பாலு ஒழுக தீபம் போட்டு பறக்க திரிய போட்டு பாலு ஒழுகும் திண்ணையில பார்த்தழுவார் பிள்ளைகளே பாலு ஒழுகும் திண்ணையில பார்த்தழுவார் பிள்ளைகளே அம்மாடியோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ ஆடியோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ நெய் ஒழுக தீபம் போட்டு நெருக்கி நெருக்கி திரிய போட்டு நெய் ஒழுக தீபம் போட்டு நெருக்கி நெருக்கி திரிய போட்டு நெய் ஒழுகும் திண்ணையில நின்றழுவார் பிள்ளைகளே நெய் ஒழுகும் திண்ணையில நின்றழுவார் பிள்ளைகளே அம்மாடியோ ஆத்தாடியோ அப்பனோட தேர் போகுதோ எதுக்கு இந்த வயசானவங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த மறியல் போராட்டத்துல உட்கார வச்சிருக்கீங்க? திடீர்னு போலீஸ் வந்து அடிச்சான்னு வை, ஓடி ஒளிய முடியுமா? இந்த மாதிரி கலரை கேட்டீங்கன்னா இருந்தா போலீஸ்கார அடிக்க பண்ணது கொஞ்சம் யோசிப்பாங்க. அதான்
நீராயா அதாவது பொம்னாட்டிகளை முன்னாடி விட்டுட்டு அவங்க சேலத்தலை பிடிச்சா ஒழிச்சுக்கிறான் அதான. ஆமா இது ஒரு பைப்பு. அங்க போனா நாரி நாரட்டுமியா நாரட்டுங்க. நாரட்டுமா? அது ஏற்கனவே நார ஆரம்பிச்சுட்டா. காத்தால இருந்து அங்க தாக்கிட்டு. அது நேத்து விடிய காத்தாலே செத்தாயா? செத்து 24 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நேர பாடி புழுக்க ஆரம்பிச்சிருக்கும். எப்பா அவங்களும் என்னதான் பண்ணுவானுங்க? இந்த வழியா பணத்தை எடுத்துக்கிட்டு போக கூடாதுன்னு நம்ம மறியல் போராட்டம் பண்ணினுக்கிறோம். அவனுங்களும் என்னதான் பண்ணுவானுங்க? போற வர்ற வழியாது அங்க கொண்டாந்து வச்சிருக்கானுங்க. அதுவும் இல்லாம தெற்கையில இருந்து காத்தடிச்சுன்னு வச்சுக்கோங்க, வர்ற நாத்தம் எல்லாம் ஊருக்குள்ளதான் வரும். ஏயா அவ்வளவு தூரம் எப்படியா கொண்டாந்து வர விட்டீங்க நீங்க? இந்த தெரியுது வேலுடைய பம்பு செட்டு, அது வரைக்கும் தான் நம்ம ஊரு. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க பழகின இடம். இப்ப என்னன்னா வேலுடைய பம்பு செட்டை தாண்டி நம்ம அவங்க ஊட்ட கட்டிக்கிட்டானுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏப்பா அவனுங்க அப்படியே வந்து அப்படியே போயிட போறானுங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்ற விளக்கண்ண நேத்துல இருந்து என்ன பேசினீங்க உனக்கு புரியுதா இல்லையா? அவருடைய சுடுகாடு போற எல்லா வழியும் அடைப்பட்டு போச்சுடா. ஒரு பக்கம் தண்ணி நிக்குது, இன்னொரு பக்கம் நாயகர் கரும்பு தோட்டம் போட்டுக்கிறாரு. கரும்பு தோட்டமா? அது புறம்போக்குல்ல. அதுக்கு என்னப்பா? ஆமா, தெற்கே இருந்து வடக்க போறதுக்கு இந்த ரோடு ஒண்ணுதான் வழி. இந்த வழியானா பணத்தை தூக்கிட்டு போகணும்னு சொல்றாங்க. விட்டுலாங்க. அது எப்படி? அது எப்படி? அவங்க சுடுகாடும் நம்ம சுடுகாடும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. சுடுகாடு இங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கதான் பிரச்சனையே. முந்தி மாதிரிலாம் இல்லப்பா, அவனுக்குலாம் ரொம்ப துளுத்து போச்சுப்பா. அன்னைக்கு நானும் ஏழுமலத்தையில டாஸ்மாக் உட்காந்து சரக்கு சாப்பிட்டுக்கிறோம். இந்த சிப்பாய் முன்சா அம்மாவெல்லாம் கிட்ட வந்தா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டான். வர்றா நம்ம கிட்ட இவ்வளவு அதிகாரமா கேட்கிறேன். நானும் அப்படியே நிமிந்து பாக்குறேன். அவன் அட்ட வாட்ட கூட பேசாம ஆப்பாடு கிளாஸ்ல தண்ணி ஊத்தின்னு போய்களா இருந்தாப்பா. நீ வேற நான் ஒரு கோட்டை விட்டுன்னு கிழவி கடையில உட்காந்து மீனத்தில் ஒண்ணுங்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம பக்கம் சப்பன காட்டாமா? டாஸ்மாக்ல போய் இதெல்லாம் பார்க்க முடியுமா? அதுவும் இல்லாம இப்ப போய் நாம வெளியே சொன்னு வச்சுக்கோ, நீங்க டாஸ்மாக்கு போனா நம்மள காப்பாடுங்க. தனி சுடுகாடு ஒண்ணு கேட்கலாம், தனித்தனி டாஸ்மாக் கேட்க முடியாதுல்ல. அதான் சொல்லு. சில நேரத்துல கட்டிங் ஷாப்லன்னு கடை வாசல்ல போய் நின்று இருப்போம். பெரும்பாலும் அவனுக்கு தான் வருவானுங்க. அவனுக்கு கூட சேர்ந்துதான் ஒரு கோட்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங்னு பங்கு போட்டு புடிச்சிட்டு வருவோம். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இது ஒன்னா சேர்ந்து கட்டிங் சாப்பிடுறதுக்கு நம்ம மாலையை எவனோ மாட்டினான்னு வை, இந்த சரக்கை பிரிச்சு ஊத்துறதுக்கு ஒரு பிசினாரித்தனம் பண்ணுவானுங்க பாரு. எப்பா எப்பா. ஆனா அவனுங்க அப்படி இல்லப்பா, ரொம்ப நீக்கு புக்கா இருப்பானுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமா கேட்பானுங்க. பாத்துக்கோ. எல்லாம் ஒரு பயம் இல்லடா. பயம் இல்ல, ஒரு மசரும் இல்ல. அவனுங்க ஆளுங்க கூட உட்காந்து சாப்பிடும் போது அப்படிதான் எந்த தகராறு இருக்காது. சந்தோஷா போவானுங்க. நம்ம ஆளுங்க எதுக்கா தகராறு வந்தம்மா குச்சம்மா போனமான்னு இருக்க மாட்டீங்களப்பா. அது தீட்டு இது தீட்டு, அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாதுன்னு கோடு போட்டு பெரிய புடிங்கி மாதிரி பேசுறதெல்லாம் இங்கதான். ஆனா டாஸ்மாக்குள்ள எல்லாம் ஒன்னாதான் ஈசிக்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கிறேன். என்ன இருந்தாலும் நாம வேற அவங்க வேற. நான் பஸ்ல இன்னும் நாம அவங்க எல்லாம் பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், கும்பலோட கும்பலா திருப்பதிக்கு போறோம், குழந்தைக்கு போறோம், நாமக்கும் போறோம், வேளாங்கண்ணிக்கும் போறோம். அங்கெல்லாம் போயிட்டு அவங்க இவங்க நான் பார்த்து நிக்கிறேன். இங்க மட்டும் என்னோட அவங்க இவங்க நொட்டம் பேசிக்கிறேன். இது ஊருடா அப்படிதான் பேசுவோம். அப்படி சொல்லு இருக்காரு. இவ்வளவு நியாயம் பேசுறாரு. எங்க இவங்க கிட்ட பொண்ணா அதான் அவங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்ல பாக்க நாளைக்கு என்னடா பேசுங்க. இப்ப என்ன அப்படி பேசுறான்? எல்லாரும் நல்லா கேட்டுங்க. என் பொண்ணு நர்சிங் ஃபைனல் இயர் படிக்கிறா. நாளைக்கே என் பொண்ணு என்னாண்ட வந்து எப்பா நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான்னு வெய்ய, அந்த கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். அது எந்த சாதிக்காரன் போயிடாந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பாரு அவங்க ஆளுங்களா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இது சத்தியம். ஆமா ஆமா. இவர் வந்து அவனை கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நாங்க பாத்துக்கிட்டு அப்படியே சும்மா நிற்போம். வேண்டா உனக்கு பிறந்தாங்கிறதுக்காக நீ என்ன நடந்துருவியா?
அவன் எங்க குழம்புடா எங்க கொத்துடா உன்னை சும்மா விட்டுருவோமா நாங்க குடும்பம் ஒரு பொண்ணு உன் குளம் பக்கம் பேசினுக்கிறிய இவர் பொண்ணோட ஒரு வருஷம் காலேஜ் பீஸ் நீ கட்டுவியா 1,70,000 ரூபாய் அந்த நாயை என் பொண்ணுக்கு பீஸ் கட்டினா நான் கட்டினா அவன் கட்டான் நீ என்ன பேசிக்கிற பாருங்கண்ணா இதோ பெரிய மனுஷங்க சொன்னீங்களே இந்த மறியல் போராட்டத்துல வந்து உக்காந்துக்கிறான் அவன் அப்படியே பேசிட்டானே வச்சுக்க மயிராட்சி ஏஞ்சி போயிடுவான் எப்பப்பா போலீஸ் சீப் எடுத்துப்பா பாருங்க போலீஸ் வருது 2 நாளா வேலை ஏற்றி எல்லாம் விட்டுட்டு நாம இங்க எழுத்த உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும் எவனும் இணைஞ்சு பேசக்கூடாது அப்படி எவனா இணைஞ்சு பேசுறதா இருந்தா இப்பவே இடத்த காலி பண்ணிடு இதை மட்டும் இதுக்கு மேலேயே பணத்தை அப்படியே போட்டு வச்சிருக்க முடியாது. ஏற்கனவே பிரஸ்ல மீடியாவில் கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு. போகட்டும் மேடம், சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போகட்டும். அதனாலதானே இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்க கிராமத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. கழிப்பற வசதிகளை பராமரிக்கிறதுல, பொது சுகாதாரத்துல, 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்துறதுல, அப்புறம் பள்ளியில இருந்து இடைநின்ற மாணவர்களை திருப்பியும் பள்ளியில சேர்க்கறதுல, இந்த மாதிரி பல சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல உங்க கிராமத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. உங்க எல்லாரையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வழியா இறுதி ஊர்வலம் போறத பிரச்சனையாக்காதீங்க. அதான் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? 2 நாளா வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டீங்க, நாங்க எதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம்? இங்க பாருங்க, அதையும் மீறி அந்த போல இது வழியாதான் போகணும்னா எங்க எல்லாரையும் புறமாக்கிட்டு அப்புறம் கொண்டு போங்க. என்ன ஐயாவே பேசிட்டு இருக்காரு? ஊரு பிரசிடென்ட் எங்க? அவங்க வந்து என்ன சொல்ல போறியா? எல்லாரும் நாளையும் அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஐயா ஐயா, ஊரு பிரசிடென்ட் எங்கன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். ஏய் யாராங்க? கூப்பிடா நிலச்சியா? ஊரு பிரசிடண்ட் என் மருமகன் தான். மேடம், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். அது இல்லம்மா, என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை அப்படியே டிஎஸ்பி மேடம் கிட்ட சொல்லுங்க. டிஎஸ்பி மேடம், இவங்கதான் தனலட்சுமி, ஊர் பிரசிடென்ட். நம்ம கூட பேசிட்டு இருந்தார்ல மாணிக்கவேல், அவங்களோட மருமகன். சொல்லுங்கம்மா. மேடம், இந்த ஊர் ஜனங்க அவங்க பேச்ச மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது மேடம். அது சரிங்க, ஆனா இந்த ஊரு பிரசிடென்ட்ங்கிற முறையில உங்களுக்குன்னு சில கடமைகள் உண்டு இல்லையா? மேடம், இங்க நடக்கிறதெல்லாம் அநியாயம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது மேடம். இந்த ஊர் ஜனங்களை தூண்டி விடுறது எங்க மாமனார் தான். எங்க வீட்டுக்காரு, மூத்தாரு, கொழுந்தனாரு எல்லாரும் இவங்களுக்கு உடங்குங்க. அவங்க பேச்ச மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது மேடம். நான் பேசிக்கிறேன். சித்தப்பா, சித்தப்பா,
அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இந்த வழியா பணத்தை எடுத்துட்டு வர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன். ஆயா ஆயா அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இந்த வழியா பணத்தை எடுத்துட்டு போக முடியாதுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்படி சொல்றேன். இந்த வழியா பணத்தை எடுத்துட்டு போனா போக முடியாதுன்னு அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன். மகராசி மாமா மாமா அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் மாமா. இந்த வழியா பணத்தை எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் மாமா. தனலட்சுமி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நீங்க ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. ஊரு கிராம சபையை கூட்டுங்க. கூட்டி இந்த கிராமத்துக்கு ஒரு சமத்துவமான தேவை அப்படிங்கிற தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றுங்க. மேடம் நான் தான் சொன்னனே மேடம், அவங்க பேச்ச மீறி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. தனலட்சுமி தனலட்சுமி நீங்க ஏன் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஊருக்கு தண்ணி தொட்டி கட்டணும், கிராம சபையை கூட்டணும், கலெக்டரே கூட்ட சொன்னாருன்னு சொல்லி ஒரு தேதி பிக்ஸ் பண்ணுங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சிக்கல் எதுவும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். இதோ பாருங்க, இது மட்டும் சொல்லுங்க. இது சம்பந்தமா நம்ம கிராம சபையை கூட்டினா நமக்கு பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்குமா? மேடம் இங்க சிக்கலே எங்க மாமனாரும் வீட்டுக்காரும் தான். அவங்க 2 பேரும் சொல்றத இந்த ஊர் ஜனங்க கொஞ்சம் கேட்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும்லாம் தலையாட்டிட்டு இருக்க மாட்டாங்க. காதும் காதும் வச்ச மாதிரி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணா போதும், தீர்மானத்துக்கு பெரும்பான்மை ஆதரவு வாங்கிடலாம். அப்புறம் என்ன, சமத்துவ மயானத்துக்கான தீர்மானத்தை உடனே நிறைவேற்றுங்க. கவர்மெண்ட் இதுக்காக நமக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி தர்றாங்க. தெரியும்ல? தெரியும் மேடம். தேங்க்யூ. பாருங்க, அவங்க பணத்தை இந்த வழியா தான் கொண்டு போவோம்னு கராரா சொன்னாங்க. நீங்க யாரும் கேட்கல. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க பணத்தை அடக்கம் பண்ணல, நீங்களே பாத்துக்கோங்க, நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. என்ன கதையா இருக்கு? இந்த வழியில தான் வேற வழியா இல்ல. பணத்தை கட்ட மரத்துல கட்டி நீ ஏரி வழியா கூட எடுத்துன்னு போலாம். அந்த காலத்துல அப்படிதான் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா தடியனூர் வழியா அப்படியே சுத்தின்னு போலாங்க. கூட 5 கிலோமீட்டர் ஆக போகுது. கதையா பேசலாம். அவங்க பாரு அப்படியே நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. எல்லாம் போலீஸ் கஸ்டடிக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் போலீஸ் தான் பாத்துக்க போகுது. எரிக்கிறதோ புதைக்கிறதோ எல்லாம் நாங்க தான் முடிவு பண்ண போறோம். நாங்க இந்த ரோட்டு வழியா தான் பணத்தை தூக்கிட்டு போவோம். ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, SC ST பிரிவுல உங்க எல்லாரும் உள்ள படிச்சு போட்டுருவேன். நாங்க பணத்தை இந்த வழியா தான் கொண்டு போவோம். ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, SC ST பிரிவுல உங்க எல்லாரும் புடிச்சு போட்டு இந்த கேள்வியை சேர்த்து தான் சொல்றேன். பெயிலே கிடைக்காது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. செல்ஃபே எடுக்கல. எப்படி எடுத்துன்னு போறாங்க பாருங்க.
ஆமாப்பா, ஆட்டோ மேடம் கூட சேர்ந்து புடவை தூக்கிட்டு வராங்களே. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஜாதியில் கீழோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஆதியோ மேடம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வந்திருக்காங்களா? அவங்க பசங்க வந்திருக்காங்க மேடம். கான்ஸ்டபிள்ஸ் அவங்கள கூட்டிட்டு வாங்க. வாங்கப்பா. பா கொல்லி வைங்கப்பா. தம்பி உங்களதான் கொல்லி வைப்பா. ஐயா இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க, கொல்லியையும் நீங்களே வச்சிருங்களா? என்னப்பா சொல்ற? நாங்க கொல்லிலாம் வைக்க முடியாது, அது சட்ட விரோதம். சொந்த பந்தங்கள்லாம் யாரோ இல்லாத அநாத குணம்னு முனிசிபாலிட்டியோ இல்ல ஊராட்சியோ அறிவிச்சதுனாதான் நாங்க கொல்லி எல்லாம் வைக்க முடியும். மேடம், இன்னைக்கு நீங்க தூக்கிட்டு வந்து வச்சுட்டீங்க, நாளைக்கு இன்னொரு சாவு விழுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கும் நீங்க வருவீங்களா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நாங்க நிச்சயம் வருவோம். ஓஹோ, அப்போ இனிமேல சேதியில யார் செத்து போனாலும் மோளம் அடிக்கிறவனு சொல்ற மாதிரியும் கூட்டி சொல்றவனு சொல்ற மாதிரியும் போலீஸுக்கு சொல்லி விடணுன்றீங்களா? ஏப்பா பிரச்சனை வேணாப்பா, கொல்லி வைங்கப்பா. ஐயோ சார், நாங்க பிரச்சனை பண்ணல சார், எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறோம், தெரிய வைக்கிறோம். பா நீ பேசுறதுல 100 நியாயம் இருக்குது. இதோ பாருங்க, தீண்டாமை வன்கொடுமை தடை சட்டமே தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காகவும் பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த சட்டம் தான். அது செயல்படுத்துற பொறுப்பு எங்களுடைய தான். அதை நாங்க இல்லைன்னு சொல்லல சார். நாங்க பணத்தை நடு ரோட்ல போட்டுட்டு போனதுனாலதானே நீங்க வந்தீங்க, இல்லைன்னா வந்திருப்பீங்களா? அது மட்டும் இல்லாம ஊர் தெருவிலேயே பணத்தை நீங்க தானே தூக்கிட்டு வந்தீங்க.
அப்ப கூட எங்களை தூக்கிட்டு விடலையே. உண்மைதான், நீங்க உங்க உரிமைக்காக போராடுனீங்க, அதனால தான் நாங்க வந்தோம். இதுவே நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம பணத்தை வேற வழியா கொண்டு போய் அடக்கம் பண்ணிருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது, நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ பட்டியல் சமூகத்து மக்களோட பிரச்சனைய பட்டியல் சமூக மக்களையே தீர்த்துக்கணும்னு சொல்ல வரீங்களா? பாருங்க, இந்த இடத்துல நாடகத்தை நிறுத்துவோம். பட்டியல் சமூக மக்களோட பிரச்சனைய பட்டியல் சமூகம் தான் தீர்த்துக்கணுமான்னு கேக்குறாங்க. பட்டியல் சமூகத்தோட பிரச்சனைய பட்டியல் சமூகம் தான் தீர்த்துக்கணுமான்னு கேக்குறாங்க. அதிகார வர்க்கம் முறையாக நடந்தால், அதாவது அதிகாரிகள் சரியாக இருந்தால் பட்டியல் சமூக மக்களுக்கு நீதி கிடைத்துவிடும் என்பது உண்மைதான். ஆனால் எல்லா அதிகாரிகளும் அப்படி இருந்து விடுகிறார்களா? சமூக நீதியை செயலாக்கும் பொறுப்பு அதிகார வர்க்கத்துக்கு மட்டுமே உரியதா? அதை அதிகார வர்க்கத்திடம் மட்டுமே விட்டுவிட முடியுமா? சரி, ஊர் என இரண்டாக இருக்கும் சமூகத்தை ஒன்றாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்றது. சட்டங்கள் அளிக்கும் உரிமைகளை பாதுகாக்க நாமும் பங்கெடுப்போம். கரம் சேருங்கள், ஒன்றிணையுங்கள், சமத்துவம் காண்போம். தீண்டாமைக்கு கொள்ளி வைப்போம். தீண்டாமைக்கு கொள்ளி வைப்போம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அப்படியே வட்டமா இருக்கு. வட்டத்துல வாங்க. ஒரு சில மணித்துளிகளில் கலைஞர்களை அறிமுகம் செய்திருக்கிறோம். அதுக்கு முன்னால நம்ம முசிறி ஒன்றிய கமிட்டியில் தோழர் ஒரு 500 ரூபாய் கலைக்குழுக்கு நாடகக்குழுக்கு இந்த அன்பளிப்பை தந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த குழுவில் இருக்கிற பலருமே பலவிதமான வாழ்க்கை பிரிவிலிருந்து வந்தவர்கள், பல இடங்களில் பணியாற்றிருக்கிறாங்க. பெரும்பாலும் எல்லோருமே மென்பொருள் பொறியாளர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸு, மாடல்ஸு, இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் தனித்தனியாக நான் வந்து அவங்க என்னென்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க சொல்ல முடியல. ஆனாலும் எல்லோருமே வந்து ஒரு பொது நோக்கத்தோடு வந்திருப்பாங்க. பெரும்பாலோர் வந்து ஒரு ஒரு முற்போக்கான எண்ணங்கள் கொண்டவங்க, எந்த ஒரு அரசியல் கட்சி பின்னணி இல்லாதவர்கள். ஆனால் இந்த நாடகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் ஆர்வத்தில் இந்த குழுவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். அதுக்கு பிறகு தொடர் வேலாயுத
माँ अपनी बेबी के लिए एक्स्ट्रा सेफ्टी चाहती है, उसके लिए एक्स्ट्रा केयरफुल रहती है, उसकी जरूरतों का एक्स्ट्रा ध्यान रखती है। वाइप्स देना। वाइप्स तो कोई भी चलेगा ना? कोई भी नहीं, एक्स्ट्रा क्लीनिंग के लिए सिर्फ मैमी पोको एक्स्ट्रा क्लीन वाइप्स। इसकी थिक क्रिस क्रॉस शीट विद एक्स्ट्रा मॉइस्चर स्किन से डर्ट को ट्रैप करे और रखे उसे एक्स्ट्रा क्लीन। मैमी पोको एक्स्ट्रा क्लीन वाइप्स, थिक क्रिस क्रॉस फॉर एक्स्ट्रा केयर। मैमी पोको वाइप्स। தியாகிகளுடைய வரலாறை சொல்லக்கூடிய நாவலாக இருக்கலாம், அல்லது நிரஞ்சனா எழுதிய அந்த முக்கியமான நாவல், அது கையூர் தியாகிகளுடைய வரலாற்றை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நாவல், இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே பல மொழிகளில் மொழியாக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நாவல், இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். சுரங்கம், சின்னப்ப பாரதி சுரங்க தொழிலாளர்கள் எப்படி வேலைகளை செய்கிறார்கள் என்கிற நாவலை மேற்கு வங்கத்திற்கே சென்று அதை நேரடியாக அனுபவித்து எழுதிய நாவல் சுரங்கம். இன்னும் பல எழுத்தாளர்கள் உழைக்கும் மக்களின் பண்பாட்டை, வாழ்வை, பாட்டை பேசுகிற எழுத்தாளர்கள், கலைஞர்கள் நிச்சயமாக ஏராளமாக இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். ஏனென்றால் போராட்டங்கள் ஒருபோதும் தோற்பதில்லை மட்டுமல்ல, போராட்டங்கள் எல்லா காலங்களிலும் எழுதப்படும் என்பதுதான் வரலாறு, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது உண்மை. கார்ல் மார்க்ஸ் அதை தான் சொல்லி இருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் இந்த மேடை மிகச்சிறந்த கலைஞர்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கங்கை கருங்குயில்களின் இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சியில் பெண்கள் ஏராளமான பேர் பங்கெடுத்தார்கள். 2ஆம் தேதி திண்டுக்கல் தப்பாட்ட சக்தி போர்ப்படை குழுவினருடைய பெண்கள் இங்கே மிகப்பெரிய கலை நிகழ்வுகளை அரங்கேற்றினார்கள். நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் நாளை ஓரால் நாடகத்தை நம்முடைய திரைக்கலைஞர் தோழர் ரோஹிணி அவர்கள் அரங்கேற்ற இருக்கிறார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கலைஞர்கள் என்று சொன்னால் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இணைந்தே பயணிக்கிறார்கள். அதுதான் 2 கால்களில் நடக்கக்கூடிய கலை வடிவம். அந்த வடிவத்தை மார்க்சிஸ்ட் கட்சி பாதுகாக்கும், பாராட்டும், செயலாற்றும், தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவா சினிமா போடுறதுக்கு முன்னாலதான் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. இங்க என்னன்னா 2 சினிமா இயக்குனர்கள் வந்த உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்களே. அதனால சினிமா இயக்குனர்கள் வெளிச்சத்தில் இருக்கட்டும். இருளிலே இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நம் நெஞ்சுக்கு நெருக்கமான 2 திரைப்பட கலைஞர்கள் இப்போது நம்மோடு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அசுரன், இன்னொரு பக்கம் கிருஷ்ணபிள்ளை என்று நம்முடைய மகத்தான அன்பு தோழர்கள் சமுத்திரக்கனி அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரபலமோ அதைவிட 1 மடங்கு அதிக பிரபலம் கேரளத்தில். ஏனென்றால் கேரள கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முப்பெரும் ஆளுமைகள் ஏ.கே. கோபாலன், இ.எம்.எஸ். நம்பூதிரிபாடு அவர்கள், அதே போல கிருஷ்ணபிள்ளை அவர்கள். கிருஷ்ணபிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய வசந்தத்தின் கனல் என்கிற திரைப்படத்தில் கிருஷ்ணபிள்ளையாக அச்சு அசலாக நடித்தவர் நம்முடைய அன்பு தோழர் சமுத்திரக்கனி அவர்கள். நேற்று முன்தினம் இந்த மேடைக்கு வந்த நம்முடைய அன்பு இயக்குனர் சசிகுமார் அவர்களும் அந்த படத்தை மிக சிறப்பித்து சொன்னார்கள். அதேபோல இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற அப்பா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவர். தன்னை ஒரு இடதுசாரி இயக்கத்தினால் உருவாக்கப்பட்ட கலைஞன் என்று எல்லா மேடைகளிலும் கம்பீரமாக சொல்லிக் கொள்கிறவர். அதேபோல நம்முடைய மேடைக்கு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், நம்ம தோழர் சூவேட்டை என்ன சொன்னார்னா, நான் பேச மாட்டேன் அதிகமானு சொன்னார். ஏன்னா என் படங்கள் பேசட்டும், அதனால நான் அதிகமா நாங்கள் என்ன சொன்னோம், உங்க கேள்விகள் உங்க படங்கள் சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்குது, எனவே நாங்கள் ஏதாவது கேட்டா சொல்லுங்க, நீ சிக்கலா கேட்கக்கூடாதுன்னாரு.
என்னன்னா அவருடைய திரைப்படங்கள் சிக்கலான பிரச்சனைகளைத்தான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது வந்து கொண்டிருக்கிற அவருடைய முதல் படம் பொல்லாதவன். அவருடைய ஆடுகளத்தினுடைய களம் இந்த மதுரை தான். இந்த மதுரை மண்ணிலே சேவல் சண்டை விடுகிற நம்ம சியாங்கில வச்சு தான் அவர் ஆடுகளம் படமே எடுத்திருந்தார். விசாரணை என்கிற ஒரு அற்புதமான காவல் நிலைய சித்திர நம்முடைய தோழர் கண்ணன் சொன்னாரே, அதை அச்சு அசலாக சொல்லக்கூடிய விசாரணை என்கிற படம், அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விடுதலை 1, விடுதலை 2. ஏன்னா அவர் சொன்னது 1, 2 சொன்னது ஒரு அர்த்தம் உண்டு. இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா, அரசியல் விடுதலை கிடைத்து விட்டது, அடுத்து பொருளாதார விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள். எனவேதான் ஒரு விடுதலை 1, 2 என்று 2 விடுதலையையும் சேர்த்தே சொன்னார். அதிலே எங்களுடைய மொழி வன்முறை அல்ல, ஆனால் அந்த மொழியும் எங்களால் பேசத் தெரியும் என்பது உட்பட அனல் தரிக்கிற பல வசனங்களை உருவாக்கியவர். ஒரு நல்ல தலைவன் ரசிகர்களை மட்டும் உருவாக்குவான், ஆனால் ஒரு தத்துவம் தான் ஒரு சமூகத்தை உருவாக்கும் என்பன உள்ளிட்ட பல அற்புதமான அந்த விடுதலை திரைப்படத்திலிருந்து இன்னமும் கூட நம்மால் மீண்டு வர முடியவில்லை. மிக அற்புதமான ஒரு திரைப்படத்தை ஒரு கம்யூனிஸ்டுகளை மையப்படுத்தி, பொது உடைமை இயக்கத்தை மையப்படுத்தி, அதே நேரத்தில் மக்களுக்கு பிடித்த மாதிரி ஏற்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல தெரிந்த நம்முடைய பாலு மகேந்திரா அவர்கள் நம்முடைய தாமிய காசாவோடு இடதுசாரி இயக்கத்தோடு மிக நெருக்கமான ஒரு தலைவர். அவருடைய பட்டறையிலே வார்க்கப்பட்டவர் தான் நம்முடைய அன்பிற்கினிய வெற்றிமாறன் அவர்கள். அவர்கள் இருவரும் நம்முடைய மேடைக்கு ஒரு உரிமையோடு தோழமையோடு வருகை தந்திருக்கிறார்கள். மக்களுக்காக போராடுபவர்கள் எல்லாருமே நம்முடைய முன்னத்தியர்கள் தான், நம்முடைய தோழர்கள் தான் என்பது விடுதலை படத்திலே வருகிற ஒரு வசனம். அந்த வகையில் வருகை தந்திருக்கிற 2 பேருமே நம்முடைய தோழர்கள் தான், நம்முடைய அந்த லட்சிய பயணத்தில் தோள் கொடுப்பவர்கள் தான் என்று சொல்லி முதலில் மரியாதைக்குரிய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் இப்போது நம்மோடு உரையாற்றுவார்கள். Hello Moto. Motorola Edge 60 Fusion. Edge out the ordinary. Hello Moto. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாலை. எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ பேர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு. அது நேர்மையின் நிறம், உண்மையின் நிறம், உழைப்பின் நிறம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கேயாவது ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போயிட்டோன்னா, இந்த தேசத்தில் பல இடத்துக்கு பயணிக்கிறோம், யாராவது ஒரு சிவப்பு துண்டு போட்டோ சிவப்பு சட்டையோ போட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஒரு எளிமையான மனிதன் வரான், நம்ம பேசலாம், நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். சக மனிதர்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு அந்த காலத்தில். இந்த சிவப்பு தான் பல இடத்துல தாங்கி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்தே சிவப்புன்னா ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா காங்கிரஸ், அவர் ஒரு காந்தியவாதி, எங்கள் மாமா கம்யூனிஸ்ட், எங்கள் அம்மாவுடைய சகோதரர். எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லாரும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் எங்கள் மாமா பார்த்தா ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க, எந்திரிப்பாங்க, வருவாங்க, போவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை மதிக்கவே மாட்டார். அவன் கிடக்கிறான்கிட்டே இருப்பார். இப்போது ஊரில் ஒரு சின்ன ஜாதி கலவரம் நடக்குது, ஒரே பரபரப்பாக இருக்காங்க, யாரும் எந்த திசைக்கும் போக முடியாது. காவல்துறை வராங்க. காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க. அதில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சேத்தூர் பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்லப்பிள்ளை
ஐயா. இப்பவும் 98 வயசு ஆகுது. இன்னும் அந்த சிங்கம் அப்படியே தான் இருக்கு. எல்லோரும் கூடியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் இருக்காரு. அவர் சைக்கிளில் வந்து இறங்கினார். ஒரு சிவப்பு துண்டு போட்டு ஒரு 6 அடி உயரத்தில் அவர் சைக்கிளில் வந்து இறங்கினா எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நின்ட்டார். அண்ணே வாங்கண்ணே அப்படின்னாரு. அப்போ இன்னும் கூடுதல் அன்பாச்சு. அந்த பயணம் ஆரம்பிச்சது. பள்ளியில் படிக்கும்போதும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் வேறு வேறு தளத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சுற்றும்போது ஒரு மகிழ்ச்சி தரும். கல்லூரிக்கு போனோம். கல்லூரிக்கு போனால் அன்னை வழி நடத்தியவர் அவர் தான். அண்ணனை சந்திக்கிறோம். நிறைய இடங்களுக்கு கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போவார். மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயாவை பார்க்க போனதாக இருக்கட்டும், மேலாண்மை நாடு போவோம் சைக்கிளில். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு விருதுநகருக்கு போனோம் ஒரு முறை. அப்புறம் இந்த ஐயா எஸ்ஐபி ஐயா அவங்கள பார்க்குறதுக்கு போனோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளுமைகளை சந்திக்கும் போதும் அது ரொம்ப அன்போடு. இப்போ கூட நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன், படிச்சியா அப்படின்னாங்க. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், உண்மைப்பட்டு தான் சொல்லுவேன். படிக்கலை, படி, நான் வச்சிருக்கேன் பத்திரமா, நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அன்பு இருக்குல்ல, அது நம்மளை அடுத்தடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கல்லூரி முடிச்சாச்சு, சென்னை போயாச்சு. சென்னை போய் இறங்கினாலும் அங்கேயும் இந்த மாதிரி தோழர்களை சந்திக்கிறேன். இந்த உட்கார்ந்துருக்காங்க ரோகிணிமா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனி, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனினே போயிட்டு இருப்பாங்க. இப்போவும் கையில் ஒரு வாச்சாத்தி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை. அந்த பயணம் போயிட்டே இருக்கு. எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு. அங்கே தலைமை தாங்கியவர் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள். எல்லாரும் டீ வாங்குறதுக்காக வரிசையில் நிற்கிறோம். எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. சிஎம், ஆமாம் சிஎம், வெஸ்ட் பெங்கால் சிஎம், ஆமாம் சிஎம். அப்போ அவரை பார்க்குறேன், அவரோட பேசுகிறேன். ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்காந்து பேசியிருந்தாங்க. அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு. கடந்து வந்தோம். இயக்குநர்களை சந்திக்கும் போது எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல். அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு, சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சங்கத்தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம். தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம், அது வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. விடுதலை பண்ணும்போது, வட சென்னை பண்ணும்போது, ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது. அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன். படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர்கிட்ட சொல்கிறேன், சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னா. என் நண்பர் தான் அப்படின்னா. நண்பரா? அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வையா அப்படின்னா. அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன். இவர் இந்த சமூகத்தை பார்க்கறது, பேசுறது, இது வேற ஒரு தளமாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிறோம். இப்படி இப்போ வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்போ வரைக்கும் அப்படியே அந்த இருக பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டைரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய இயக்குநர்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது. இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது. திருமூலர், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர். திருமூலர் எப்போ எழுதினாருன்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது. அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கு. வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது, வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட தத்துவம். அப்போ கம்யூனிஸ்ட்னா யார்? ஒரு பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும்? ஒரு காற்று மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும், எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட். அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையே. அப்படிதான் நான் பார்க்குறேன். என்ன ஒன்று, இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும். ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும், திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம். அதில் இது ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே
இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு சிவப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும். அந்த சிவப்பு சட்டையை போட்டுட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடுறது அப்படிம்பாங்க. இப்போ வரைக்கும் நான் அப்படிதான். இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் இந்த 2 சீனுக்கு சிவப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா அவன் தான் எடுத்து வச்சிருக்கோம். இப்படி தான் பயணம் போயிட்டுருக்கு. எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறவன் நான். அதை இன்னும் நம்புகிறேன். ஒன்று தான் எனக்கு இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. தீயில நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது. தீ தான். அது ஒன்றா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புகிறவன் நான். அதை கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட, அதாவது நம் தோழர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான். அதை இந்த மேடையிலும் வைக்கிறேன். ஒன்று சேருவோம், பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். இதில் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றதெல்லாம் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. தீ தான். வெல்லட்டும், வெல்வோம். நியாயத்துக்கு வளர்ந்துருக்காரு. நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் சமுத்திரக்கனி அவர்கள் பேசுகிற போது சிகப்புனாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. தேகம் அடிபட்டாலும் தேசம் அடிபட்டாலும் முதலிலே வருவது சிவப்பு தான் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதே போல் இன்னொன்று சொன்னார், கடவுளும் கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான்னார். அது சரிதான். நான் 2 பேருமே உண்டியல் வச்சிருக்காங்க பாருங்க. அதை விட சிறப்பு என்னன்னா 2 பேருமே உண்டியல் விழுந்த காசை தாங்க எடுத்துக்கிறது இல்லை. கடவுளும் அந்த உண்டியல் காசை அவர் எடுத்துக்கிறது இல்லை. நம்மளும் அடிச்சு அடுத்தவங்கள்ட்ட நோட்டீஸ் அடிக்க மைக்கு வைக்க. எனவே அவர் கடவுளும் கம்யூனிஸ்டுகளையும் ஒப்புமைப்படுத்தி சொன்னதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இப்பொழுது ஒரு நூல் வெளியீடு. நம்முடைய சேகுவேரா அவர்கள் குறித்து ஜான் லீ ஆண்டர்சன் எழுதிய சேகுவேரா ஒரு போராளியின் வாழ்க்கை என்கிற புத்தகத்தை நம்முடைய பெருமரியாதைக்குரிய தோழர் ஜே தீபலட்சுமி அவர்கள் 2 தொகுதிகளாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான வெளியீட்டு விழா நடத்தப்பட்டு அந்த புத்தகங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்ட நிலையில் இப்பொழுது மக்கள் பதிப்பாக பாரதி புத்தகாலயம் மீண்டும் வெளியிட்டிருக்கிறது. 600 ரூபாய் விலையில் நம்முடைய பாரதி புத்தகாலயத்தினுடைய அரங்கில் அது நமக்கு கிடைக்கிறது. அந்த நூலை மரியாதைக்குரிய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் வெளியிட இயக்குனர் வெற்றி மாறன் அவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள். இங்கே நம்முடைய மொழிபெயர்ப்பாளர் ஜே தீபலட்சுமி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் பாரதி புத்தகாலயம் நாகராஜன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். சமுத்திரக்கனி அவர்கள் வெளியிட வெற்றி மாறன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இந்த நூலை மொழிபெயர்த்த அன்பு தோழர் ஜே தீபலட்சுமி அவர்களுக்கு நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து மரியாதை செய்வார்கள். பொன்னாடை கொடுங்கப்பா. தெரியாம பொன்னாடைன்னு சொல்லிட்டேன்.
இந்த அகலத்துக்கு நம்மளை தவிர வேணும் துணி போடவே மாட்டாங்க. நம்முடைய அன்பு தோழர் தீபலட்சுமி அவர்களுக்கு தனித்த அடையாளங்கள் நிறைய உண்டு. ஒரு சொன்னவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, பிடிக்குமா? இருந்தாலும் நம்முடைய இயக்கத்தால் வளர்க்கப்பட்ட எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய மகள் நம்முடைய அன்பு தோழர் தீபலட்சுமி என்பது என்ன, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொன்னேன். நம்முடைய ஜேகே அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர், ஜனசக்தி அலுவலகத்திலே வளர்க்கப்பட்ட மிகச்சிறந்த மக்கள் எழுத்தாளர். அவருடைய மகள் நம்மோடு இருக்கிறார். ஜேகேவும் நம்மோடு இருந்தார், தீபாவும் நம்மோடு இருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் மட்டும், ஒரு கேள்வியும் கூட வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட சார்ட் ஒரு மைக்கு கொடுங்க. நீங்கள் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய பட்டறையில் பார்க்கப்பட்ட ஒரு அருமையான கலைஞர். அவரை பற்றிய உங்களுடைய கருத்தை, பதிவை நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா பாலு மகேந்திரா சாரோட நான் ஒர்க் பண்ணலனாலும் நான் படம் எடுத்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு சினிமாவில் எனக்கு இருக்கிற ஒரு தேடல், சினிமாவினுடைய மாணவனாக நான் இருக்கிறதுக்கு சமூகத்தோட எனக்கு இருக்கிற ஒரு அந்த தேடலும் அந்த தொடர்பும் இங்கே இருக்கிற சில இன்ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற கோபமும் அது எல்லாமும் பாலு மகேந்திரா சாருடன் நான் இருந்ததால தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது பாலு மகேந்திரா சார் தான். ஆடுகளம் சாரோட படம், அது மதுரை தான் களம். மதுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் கூட மதுரையை அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போது நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். அவர் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னாரு. அவர் நான் 2 கேள்வி கேட்குறேன்னாரு. கேட்க தொடங்கி இருக்கிற ஸ்டைலை பார்த்தா 2ல் முடிகிற மாதிரி தெரியல. ஓகே, எனக்கு மதுரை அந்த நான் இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு அந்த மக்கள் தான், அவங்களோட உரிமையாக அன்பு செலுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறமா சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. இது சாப்பிடுவீங்களா, அது சாப்பிடுவீங்களா, உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க, அது வேணுமா, இது வேணும், எல்லாம் கேட்டு அது நம்மளை அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். நான் இங்கே ஒரு படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் 2.5 வருஷம் இங்கே இருந்தேன். அது காரணம் அந்த படத்தினுடைய டிமாண்ட் இல்லை, இந்த ஊரினுடைய தன்மை தான் நினைக்கிறேன் நான். அசுரன் படத்தை பற்றி அடுத்து ஒரு கேள்வி தான். நீட் எக்ஸாம் மாதிரி சார் பயப்படுறாரு. அதுக்கெல்லாம் பயந்து தானே ஆகணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்தோம். நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும். அசுரன் அந்த படத்தை பற்றி 2 வார்த்தை. உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். படத்தை பத்தி ஏதாவது ஒரு அதுல தனுஷ் நடிச்சிருக்காரு, வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு.